அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விளம்ப அரசியலுக்கும் மக்களுக்கு தேவையான அரசியலுக்கும் இதுதான் வித்தியாசம் அப்படின்னு ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா இணையத்தில் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாள்தோறும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத செய்திகளை திறந்தாலே பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எண்ணூர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல மழை பெஞ்சு இன்னும் கூட மழை நீர் வடியாம அப்படியே தேங்கி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு எத்தனையோ மக்கள் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது தற்போது பெரிதளவுல நியூஸ்லயே வராம இருந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நியூஸ்ல வந்துட்டு இருக்கும்போது திமுக கட்சி அந்தந்த ஊடகங்களை பெரிதளவில் மிரட்டியிருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் திமுக கட்சியை குறித்து அவதூறாக எந்த நியூஸுகளையும் போட முடியாது, அப்படி போட்டுட்டா உங்க நியூஸ் சேனலே இருக்காது அப்படின்னு நேரடியாகவே திமுக அமைச்சர்களோ திமுகவுடைய நிர்வாகிகளோ அந்தந்த ஊடகங்களை மிரட்டியிருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா கசிந்தவனம் இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க சூழல்ல கொஞ்ச நாளாகவே எந்த ஒரு நியூஸுமே திமுக கட்சி குறித்து அவதூறாக வராமல் இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். போயிட்டு இருக்க நிலைமையில தான் நேற்று தினம் இந்த ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா இணையத்தை கலக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எண்ணூர் மக்களுக்காக சீமான் போராட்டத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு புகைப்படமும், அதற்கு பிறகு கலைஞர் நூற்றாண்டு விழா அப்படின்னு ஒரு விழால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களும் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா குவிந்த மாதிரியாக இருக்க ஒரு புகைப்படமும், குவிந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் இணையத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக மாறி இருக்கு. இதுதான் விளம்பர அரசியலுக்கும் மக்களுக்கு உண்டான அரசியலுக்கும் வித்தியாசம் அப்படின்னு அந்த போட்டோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஒரு வாரிசு அரசியல் அப்படின்றது இந்த மாதிரி விளம்பரத்தை மட்டும் தான் தேடி போகும் அப்படின்னும், மக்களுக்கு உண்டான அரசியலை மக்கள்ல இருந்து வந்த ஒரு தலைவர் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு உதாரணமாக சீமான் இருக்காரு அப்படின்றத இந்த கமெண்ட்ஸ்ல வரக்கூடிய தகவலாக இருக்கு. எண்ணூர்ல இந்த நஞ்சு காட்டு விஷயம் அப்படின்றது தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்திய அளவுல ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மக்கள் அவசப்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தேவைதானா அப்படின்னு, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தேவைதானா அப்படின்னு பலரும் பாத்தீங்கன்னா விமர்சனத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு பதில சொல்லாம அந்த மாதிரி விமர்சிப்பவங்களுக்கு மிரட்டல்கள் மட்டுமே திமுக கட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா புகார்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யார் யாரை மிரட்டுறாங்க, யார் யார் புகார் தராங்க அப்படின்ற பெயர்களை பாத்தீங்கன்னா நம்மளால சொல்ல முடியாத ஒரு காரணமே என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நேரடியாகவே மிரட்டல்கள் போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த புகைப்படம் இணையத்தில் வெளியாகி பரவலாக பேசும் பொருளாக மாறிய நிலையில இது குறித்து ஸ்டாலினோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ எண்ணூர் மக்களுக்கான போராட்டத்தில் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது அவங்க யாருமே அந்த மக்களை போய் சந்திக்காமலும் அந்த மக்களுக்கு உண்டான பிரச்சனையை நேரடியாக களத்தில் இறங்கி கேட்காமலும் இருக்கிறது அப்படின்றது இதுதான் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அழகா அப்படின்னு எண்ணூர் மக்கள் பார்த்தீங்கன்னா கொதிச்சு எழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் செய்தியாளர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமே திமுக ஆதரவாக யாராவது அரசியல்வாதிகள் இந்த பக்கம் வந்தாங்க அப்படின்னா நாங்க ஓட ஓட அடிச்சு துரத்துவோம் அப்படின்னும், இந்த முறை நாங்க சீமானை தான் ஆட்சியில் அமர வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.